வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட், அதாவது டேக்ஸ் பில்லோடு சேர்த்து ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எலக்ட்ரிக் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆல்ரெடி ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நம்ம போட்டிருந்தோம் எக்ஸல் ஷீட்டில். அதில் கமெண்ட் செக்ஷனில் எலக்ட்ரிக் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க்குக்கு ஒரு இதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க். இதே மாதிரி கான்ட்ராக்ட் பேசிக்கில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த டெம்ப்ளேட் யூஸ் ஆகும். இதை எப்படி ஆல்டர் பண்ணுறது, இதில் என்னென்ன மாதிரி என்டர் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கிங்க. வீடியோக்குள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளுக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க்கோட ஒரு இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸ் தேவைப்படுறவங்க வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் என்னென்ன ஆல்டர் பண்ணி நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் இருக்கிற இடத்துல உங்களோட பிராண்ட் நேம் இல்லை உங்களோட கம்பெனி நேம் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் இருக்குது. இந்த இன்வாய்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்பர் என்ட்ரு பண்ணுறீங்களோ அந்த நம்பர் இதில் வந்துடும். ஸோ அடுத்தது லோகோ அப்படின்ட்டு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட லோகோவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். சின்ன அளவில் நீங்கள் லோகோ ரெடி பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இன்சர்ட்டில் போய்ட்டு பிக்சர் அப்படின்ட்டு இருக்குது, அதை நீங்கள் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி இந்த இடத்துல சின்னதாக ஒரு பிக்சர் வச்சுருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டேட் வந்து உங்களோட சிஸ்டம் டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிஓ அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேவைப்படுற நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். அடுத்தது நேம் இருக்குது. ஸோ நேம் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். இப்போ நம்ம டெஸ்ட் 1 அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கலாம். டெஸ்ட் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் கம்பெனி நேம், இதில் ஸ்ட்ரீட் நேம், அவங்களோட பின்கோட், ஃபோன் நம்பர், இது அவ்வளோமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட், நம்ம பொருட்கள் வாங்கி தான் ஒர்க்கை ஆரம்பிப்போம். அது என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அதுக்கான ப்ரைஸை தான் நம்ம ஃபஸ்ட் என்ட்ரு பண்ணணும். இதில் குவான்டிட்டி இருக்குது, இதில் ஐட்டம் இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன் விளக்கம் இருக்குது, இதில் ப்ரைஸ் இருக்குது. ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ இங்கே வந்துடும். இதே மாதிரி நீங்கள் லைனாக என்ட்ரு பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி ஒரு 50 குவான்டிட்டி நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் ஐட்டம் என்ட்ரு பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், இதில் வந்து நம்ம ரேட்டு, அதோட ரேட் வந்து நம்ம 10 ரூபா அப்படின்னு என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இங்கே 500 ரூபா வந்துடும். அது மட்டும் இல்லை, இங்கே சப் டோட்டல், அதாவது இதோட ஃபுல் டோட்டல் அமௌண்ட் வந்துடுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் டேக்ஸ்ன்னு இருக்குது. இதுதான் ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜில் டேக்ஸ் வருமோ அந்த டேக்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். குறைவாட்டிருந்தனால நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ 5% வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் 5% வச்சுட்டு நீங்கள் வெளியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது கம்மியாயிரும் இந்த அமௌண்ட்டு. ஸோ 5% டேக்ஸ் வந்து அதுவே ஆட் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட், அதாவது பொருட்கள் வாங்கிட்டோம், அடுத்தது எத்தனை லேபரில் நம்ம அந்த ஒர்க்கை முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு ஒர்க் போட்டுட்டு அந்த ஒர்க்குக்கு சம்மந்தமாக எத்தனை லேபர், இப்போ ஒரு ஆள் தேவை அப்படின்னா நீங்கள் 1 என்ட்ரு பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், ஜாப் என்ன ஜாப் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கலாம். ப்ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் நான் ஒரு சாம்பிள் என்ட்ரு பண்ணி காணிக்கிறேன். இப்போ ஒரு 5 பேர், ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 5000. இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டேக்ஸ்ன்னு இருக்குது. இதுவும் ஜிஎஸ்டி தான். உங்களோட ஒர்க்குக்கு சேல்ஸ் டேக்ஸ் எத்தனை பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூட்டம்னா கூட்டிக்கலாம், குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ இதோட வேல்யூ வந்துருச்சு. இது வந்து லேபரோட சம்பளம், இது டேக்ஸோடி. இது வந்து மெட்டீரியலோட டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இது அவ்வளோ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சொல்ல போகிறது இந்த டோட்டல் அமௌண்ட்டு தான். ஸோ இந்த அமௌண்ட்டை இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வேட்ஸ்லேயும் வந்துடும். இங்கே சிக்னேச்சர் போடுறதுக்கு இடம் இருக்குது, ப்ளஸ் டேட் போட்டுக்கலாம். உங்களோட அட்ரஸ் மேலே எங்கேயுமே நம்ம கொடுக்கல. ஸோ உங்களோட அட்ரஸை நீங்கள் கீழே என்ட்ரு பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த எக்ஸல் ஷீட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்குது. இது சாஃப்ட்வேர் பிடிஎஃபாக பிரிண்ட் பண்ணும். நம்ம பேப்பரில் பிரிண்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு காணிக்க முடியாது. பேப்பரில் எப்படி பிரிண்ட் வருமோ அதை பிடிஎஃபாக நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. இப்போ என்னோடய பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டேன், சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம் அப்படின்ட்டு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு A4 பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகிரும். இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இதை நீங்கள் பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்வாய்ஸ் நம்பர் போட்டு கிளைண்ட்டுக்கு இதை பிரிண்ட் பண்ணி
அப்படியே நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.